உங்களுக்கு தெரியுமா, இப்படி சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ் தான். அது ஒரு கிசுகிசுப்பு அல்லது ஒரு முணுமுணுப்பு, அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து நாங்கள் மூடு மந்திரமான ஒரு செய்தி அல்ல. இது 2 பேருக்கு இடையில தனியாக நாங்கள் ஒரு மூடப்பட்ட அறையில் உட்காந்து பேசலை. 10 பேர் முன்னால் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமான்றாங்க. அப்படி பேசுகிறதே தப்பு, அப்படி பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்களா. 5ஆம் தேதி போய் சந்தித்தோம், 7ஆம் தேதி போய் சந்தித்தோம், 8ஆம் தேதி சந்தித்தோம். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வந்து வெறும் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். அங்கே வந்து 2 சீட்டில் வந்து ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்கள் கூட இருந்த கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள், இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். வெளியிலிருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த சூழலிலும் நாங்கள் வந்து அந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேறு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் எடுத்த முடிவை அதிகாரபூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்து விட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே அந்த வட்டாரத்தில் இப்படியெல்லாம் பேச்சு இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அதாங்க, அது ஒன்று நான் யாராவது அதிகாரப்பூர்வமாக அழைச்சாங்க சொல்கிறேன். யாரோ பேசுகிறாங்க, வெல்விஷஸ் பேசுகிறாங்க, மீடியேட்டர்ஸ் பேசுகிறாங்க. பொலிட்டிக்கலாக வந்து அது நடக்க தானே செய்யும். அவங்கவுங்களுடைய சர்வைவில் இருந்து தானே அவங்கவுங்க சிந்திப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் என்கிட்ட பேசினார், அல்லது அவர் பேசினார், இவர் பேசினார் எங்கேயா சொல்லியிருக்கேன். காசிப்ஸுங்கிறது வந்து எல்லாரும் முன்னாடி நடக்கிற ஒன்று தான். அது வந்து ஒன்றும் மூடு மந்திரம் கிடையாது. அதிகாரபூர்வமாக அணுகலை, அதுதான் செய்தி. அந்த மாதிரி வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி நம்ம முடிவெடுப்போம், இதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், அதை நாம் செய்யலாம் அப்படின்னு எந்த தரப்பிலிருந்தும் தகவல் இல்லை. இதெல்லாம் வந்து இடையில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஏன் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சில வெல்விஷஸ். இப்போ எங்கள் கட்சி பொதுச் செயலாளரே ஒரு ட்வீட் போட்டார். அதை ஒட்டி நிறைய நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நாம் அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கூட இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டாம், நாம் இறுதியான ஒரு முடிவை எடுக்காத நிலையில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறது வந்து ஏற்புடையது அல்லங்கிறத அவர்கிட்ட உடனடியாகவே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். நாங்கள் தொடக்கத்திலிருந்தே திமுக கூட்டணியில் இருந்தாலும் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு நல்குவது தவறில்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டோம். 8ஆம் தேதி எடுத்த உடனேயே, கம்யூனிஸ்ட் எடுத்த உடனேயே நாங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோம், எங்கள் கட்சிக்குள்ளே விவாதம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்களோட சேர்ந்து எடுப்போம்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் முடிவெடுப்போம்னு சொன்னோம், அவ்வளோதான். அது ஒரு தோழமை அடிப்படையில், அவங்களோட இருக்கிற நட்பின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு நானாக சொன்னது. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லலை. அவங்க யாரும் எங்கள்கிட்ட வந்து நாமெல்லாம் சேர்ந்து எடுப்போம்னு சொல்ல, நானாக சொன்னேன், தோழர் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம், நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்களோ அந்த முடிவை நாங்கள் வந்து பேஸ் பண்ணி எங்கள் கட்சி தோழரோட கலந்து பேசி அதை நாங்கள் அறிவிப்புன்னு சொல்லியிருந்தோம். நான் 8ஆம் தேதி காலையில் இதே இடத்துல நீங்கள் நிற்கிற இடத்துல கேட்டாங்க, நான் சொன்னேன் இன்றைக்கி மாலை 4 மணிக்கு தான் கம்யூனிஸ்டுகள் முடிவெடுக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் ஹை லெவல் கமிட்டி கூட்டம் நடக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் அரசியல் முடிவுகளை, உடனடி முடிவுகளை நாங்கள் அந்த உயர்நிலை குழுங்கிற அமைப்பில் தான் உட்கார்ந்து நாங்கள் பேசுவோம். அதில் தான் முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை பேசி முடித்த பிறகு அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி காலையில் தான் நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு இதே இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானாலும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். 9ஆம் தேதி காலையில் தான் சொல்லுன்னு சொன்னோம். இப்போ 9ஆம் தேதி காலையில் ஏன் அறிவிக்கலைன்னா, எங்கள் கட்சிக்கான தோழர்கள் அவங்களோட கலந்து பேசிய பிறகு தான் முடிவெடுக்க முடியும். அவங்களுக்கு வயிற்று வலி மருந்து வேணும், உடனடியாக நான் வந்து அவங்க வயிற்று வலியை நிறுத்த முடியாதுல்ல. அதுக்கு தயாரிப்பெல்லாம் இருக்குது. ஒரு மருந்து தயாரிப்பதுக்கு கூட ஒரு கால அவகாசம் தேவைப்படுதில்ல, எதுவாக இருந்தாலும். அப்போ எங்களுக்கான கால அவகாசத்தையே நாங்கள் எடுத்துக்கூடாதுன்னா உடனே டிலே பண்ணுறாங்க, பார்கெயின் பண்ணுறாங்க, அங்கே பேரம் பேசுகிறாங்க, இங்கே பேரம் பேசுகிறாங்கன்னு ஒரு அவதூறுகளை பரப்புவது எந்த வகையில் நியாயமானது? அது நான் திரும்ப சொல்கிறேன், எங்களுக்கு அப்படிப்பட்டலாம் எந்த விதமான ஆசையும் கிடையாது. 2 சீட்டை வச்சுக்கிட்டு நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு யார்ட்டையும் நாங்கள் பார்கெயின் பண்ணலை. தாவேக்காவில் பார்கெயின் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு யார்ட்டையும் அக்சஸ் கிடையாது. அந்த மாதிரி இப்போ எங்கள் கட்சியிலேருந்து போன ஆதவர்ஜன் எங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் கூட அவர்கிட்ட நாங்கள் பேசணுமான்னு கேளுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க தொடர்பு கொண்ட போது கூட நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்ணுறதா தான் முடிவில் இருக்கிறோம். ஆனால் எல்லோரோடையும் பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு அறிவிப்போம். அவர்கிட்ட நான் டச்சில் தான் இருந்தேன், இந்த தொடர்பில் தான் இருந்தார். 2 மணிக்கெலாம் நாங்கள் அறிவிச்சிட்டோம்.
அவர்கிட்ட தகவல் கொடுத்துட்டேன். நான் 3 மணிக்கு நீங்கள் வாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு எங்கேன்னு சொல்கிறாங்க, வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டேன். 8ஆம் தேதி அவருக்கு அனுப்பியிருந்த ஃபார்மேட்டை நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் எங்கள் எம்எல்ஏ வெளியூரில் இருந்தாங்க, 2 பேருமே வெளியூரில் இருந்தாங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு 9ஆம் தேதி 12 மணிக்கு மேலே ஆச்சு. இந்த 12 மணிலேருந்து 4 மணிக்கு இடையில நாங்கள் வந்து கலந்து பேசுவதற்கு கூட ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிறது இல்லையா? இந்த டிலே வந்து உடனே பார்கெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி கலங்கத்தை பூச முடியுமா? அதே மாதிரி அதிமுக தரப்பிலோ திமுக தரப்பிலோ அதிகாரப்பூர்வமாக எங்கள்கிட்ட யாரும் அணுக கிடையாது. அதிகாரப்பூர்வமாக பேசினாதான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி கிடையாதுல, காசிப்ஸ் தானே. இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்களை பேசினார் கூட்டணியுடைய தலைவர். எங்கிட்ட வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், நாம் சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிற கருத்தை 5ஆம் தேதி சொன்னார். அதே கருத்தை எங்களுக்கு 7ஆம் தேதினு சொல்கிறார். ஏன்னா நாங்கள் வந்து நீண்ட காலம் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். கொஞ்ச நாள் இல்லை, நீண்ட காலம் 3-4 பொதுத் தேர்தலில் சந்திச்சிருக்கிறோம். அப்படிங்கிற நிலையில் அந்த உரிமையோடு எங்களோட அவர் வந்து பேசுகிறார். அவ்வளவுதான். இதில் வந்து ஒரு கருத்து இப்படி வந்துச்சு, அதுவே நாங்கள் வந்து முதல்லையே அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண தான் சொன்னே தவிர, இது குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக நாம் இந்த முடிவு எடுப்போம், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் யாரும் எங்கள்கிட்ட சொல்லலை. அது தவறான தகவல், காசிப்ஸை தான் நான் சொல்கிறேன். இது வெளியில் பரவலாக பேசப்பட்ட பிறகு தான் நான் சொல்கிறேன். பலரும் யூகங்களாக எழுதிய பிறகு தான் நான் அதை சொல்கிறேன். இதை வந்து முற்றிலும் மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை, காசிப்ஸ் தான். மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து கிசுகிசுப்பு தான். யாரும் எங்கள்கிட்ட நேரடியாக இந்த கட்சி தலைவர் அல்லது இந்த கட்சி தலைவர் இப்படி நம்ம பேசலாமா, இது மாதிரி நம்ம திட்டமிடலாமா அப்படிலாம் யாரும் பேசலை. இந்த மாதிரி இருக்குது, பேச்சு போய்கிட்டு இருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இதை வந்து ஒரு டிஸ்கஷனில் வராத அந்த கருத்து? அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்கிறேங்களே, அது வந்து 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கள்கிட்ட சொன்னாங்க. அது வந்து நான் வந்து ஃபன்னியாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். தமிழ்நாட்டு அரசியல் வந்து சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு மாநிலம். இங்கு அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் வந்து முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அது யாரோ சொல்கிறத கேட்டுட்டு அதுக்காக நான் வந்து காத்திருக்கக்கூடியவன் அல்ல. நான் வந்து 35 ஆண்டு பொது வாழ்க்கையில், 40 ஆண்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. அதனால் என்ன இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால் யாரோ சொல்கிறது கேட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு கற்பனையான வாழ்க்கைக்கு போக மாட்டேன். நாங்கள் அப்படின்னா நான் எதுக்காக கம்யூனிஸ்ட்டை போய் நானாக போய் சொல்லணும்? ஏன் நான் கமிட் பண்ணணும்? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நான் வந்து என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம பொறுமையாக முடிவெடுப்போம், யாரோட நம்ம வந்து போய் சேர வேண்டாம், அவங்க எடுக்கிற முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் இருக்கலாம் இல்லையா? அல்லது பதவி தான் ஆசை நினைச்சா தாவேக்காவில் காங்கிரஸுக்கு முன்னால் என்னால் போய் கை நீட்டி இருக்க முடியாதா? எனக்கு வேண்டியவர்கள் அங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட என்னால் உறவாட முடியும், மறுபடியும் அவங்களோட பேச முடியும். அப்படி யார்கிட்டையும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளலையே. உடனடியாக போய் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலையா? கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க வந்து எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கிறது வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜன்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனால் 7ஆம் தேதி ஆதவர்ஜனை இந்த விஷயங்களை பற்றி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினார். என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரே காரணம் செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதனால் நாங்கள் வந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இவ்வளோ நாளாக நாங்கள் உங்களை வந்து பிஜேபி ஆதரவு கட்சி இயக்கம் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், திமுக பண்ணலை, மற்ற கட்சிகள் பண்ணலை. நான் வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு ஸ்ரீமானவர்களையும் விஜய் அவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு, அந்த அப்போவே நான் சொன்னேன், அந்த விமர்சனம் வேறு, இன்றைக்கி நாங்கள் ஆதரிப்பதாக எடுத்திருக்கிற முடிவு என்பது வேறு. இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி நிலையில் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் பேசிய விமர்சனங்கள் அல்லது அந்த மதிப்பீடு என்பது அப்படியே தான் இருக்குது, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் திருப்பி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு கட்சிக்கு மக்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய அளவுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு 10 சீட்டு தான் 11 சீட்டு தான் குறையுது. அதனால் எங்கள் கூட இருந்த காங்கிரஸ் உடனே போயிட்டாங்க, எங்கள் கூட இருந்த கம்யூனிஸ்டுகள் உடனடியாக முடிவெடுத்துட்டாங்க. எங்கள் கட்சி தேசிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நான் ஒரு முடிவெடுக்க முடியும். நான் ஒன்றும் ஆட்டோக்ராட் இல்லை. எங்கள் கட்சிக்குள்ளே எந்த முடிவாக இருந்தாலும் டெமோக்ராட்டிக்காக தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ அதுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ வாய்க்கு வந்தது 6 ஆளுக்கு வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த விளக்கத்தில் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்கிறேன். அந்த சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டவை அல்ல, ஃபோர்சிபிளாக சொல்லப்பட்டவை அல்ல, ஒரு காசிப்ஸ். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். வருங்காலத்தில் இப்போ அதிமுக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் நம்மளோட ஆதரவு வந்து திரும்ப பெறப்படுமா? எது அப்போவும் நாங்கள் எங்கள் தோழர்களோட கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவோம்.
அதாவது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது. யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்து கொண்டு வெளியே இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம். சென்னை வேளச்சேரியில் உள்ள தனது இல்லத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். குறிப்பாக தனக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாக எழுந்த அந்த கேள்விக்கு அவர் பதிலளித்த போது, அதிகாரப்பூர்வமாக திமுக அதிமுக ஆட்சி அமைப்பு தொடர்பாக எங்களை அதிகாரப்பூர்வமாக அணுகவில்லை, அதே நேரத்தில் என்னை முதலமைச்சர் ஆக்குவது தொடர்பாகவும் என்னை யாரும் அதிகாரப்பூர்வமாக அணுகவில்லை, காசிப்பை வந்தது, அதற்கே நான் விளக்கம் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.